இந்த சாதத்துக்கு கடாய் வச்சுட்டு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கை அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். காலையில் இப்போ நீங்கள் 8 மணி ஆகிடுச்சு, 8:15 பசங்களுக்கு ஸ்கூல்னால் நீங்கள் இது ஒரு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அந்த சமையலை. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் தன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா வெந்திருக்கும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே கடாய் வச்சுக்கோங்க. சட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா கிளறின சாதம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளப்பாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்புக்கு அப்புறமேட்டு ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வந்து செவற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சட்டுன்னு வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது கண்ணாடி பதம் வந்துடும். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சோடனே வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். காரம் கம்மியாக வேணுன்னா ஒரு பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வந்து வதங்கட்டும். எண்ணெயில் வதங்க ஒரு 1/2 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. அதுக்குள்ளே வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. 2 பழமான தக்காளியை வந்து கட் பண்ணால் போதும். அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு டக்குன்னு வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இன்னும் டேஸ்ட்டு சேர்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இன்னும் டேஸ்ட்டு சேர 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வந்து மசாலாவை பரட்டி விடுங்க. நல்லா ஒரு பச்சை வாசனை போன பிறகு புதினா நல்லா ஒரு கையளவு எடுத்து நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டால் நல்லா வந்து வாசனையாக நல்லா கமன்னு உங்களுக்கு கிளறின சாதம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீன்ஸு அதையும் பட்டாணியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இது வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாகும் கலர், அந்த பதம் வரணும். இப்போ வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். கிளறின சாதத்தில் பெப்பரோடு சேர்த்து நீங்கள் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடோடு கிளறும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுறதுனால சாதத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட மறந்துட்டிங்கன்னா வெள்ளை சாதமாக இருக்கும் போதே ஃபஸ்ட்டு உப்பு போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வதக்கி வச்சுருக்க காய்கறியை வந்து அதில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாதமும் காய்கறியும் ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய்கறி விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு காலையில் லஞ்ச் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.